நினைத்ததை முடித்தார் மோடி. உத்தரகண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம். ட்ரம்புடன் மோடி திடீர் பேச்சு. அமெரிக்காவில் தொடங்கியது காலிஸ்தான் வேட்டை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அமெரிக்க குருத்வாராக்களில் தேடல் வேட்டை தொடங்கிவிட்டதே. வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவின் நியூயார்க், நியூ ஜெர்சி நகரங்களில் உள்ள குருத்வாராக்களில் அமெரிக்க காவல்துறையினர் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவியேற்றார். அதன் பின் அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், ஆவணங்களின்றி தங்கியிருப்பவர்கள், விசா முடிந்தும் தங்கியிருப்பவர்களை அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை ட்ரம்ப் தொடங்கியுள்ளார். அதன்படி கடந்த சில நாட்களில் மட்டும் 600க்கும் மேற்பட்டோர் ராணுவ விமானங்களில் அவரவர் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நியூயார்க், நியூ ஜெர்சி ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள சீக்கியர்களின் குருத்வாராக்களில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். குருத்வாராக்களில் யாராவது சட்டவிரோதமாக தங்கி உள்ளனரா, சமூக விரோதிகளுடன் தொடர்பில் இருக்கின்றனரா, கிரிமினல்கள் உள்ளனரா என்பது போன்ற பல்வேறு விவரங்களை அவர்கள் சேகரித்து வருகின்றனர். இது வெறும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கையாக மட்டும் தெரியவில்லை. காலிஸ்தான் ஆதரவாளர்கள், காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையாகவே படுகிறது. குருத்வாராக்களில் சோதனை நடத்திய அமெரிக்க போலீசார் அங்குள்ள இந்து கோயில்களில் எந்த விதமான சோதனையும் நடத்தவில்லை. இது ஏன் என்பதை யோசித்து பார்த்தால் விஷயம் நமக்கு புரியும். குருத்வாரா சோதனை நடவடிக்கைக்கு அமெரிக்காவில் வசிக்கும் சீக்கியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குருத்வாராக்களில் சோதனை நடத்துவது எங்கள் மத நம்பிக்கைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகும் என்று அமெரிக்க சீக்கியர்கள் சட்ட பாதுகாப்பு மற்றும் கல்வி நிதியம் என்கிற அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வாரண்ட் இருந்தோ அல்லது வாரண்ட் இல்லாமலோ குருத்வாராக்களை கண்காணிப்பதும் சோதனையிடுவதும் சீக்கியர் மத நம்பிக்கையின்படி ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. கண்காணிப்புக்கு அப்பாற்பட்டது குருத்வாராக்கள் என்றால் அதில் இருப்பவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அதனால் சோதனை நடந்திருக்கிறது. தங்களது சொந்த நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்களை செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி வந்திருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற கிரிமினல்கள் கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க அமெரிக்க பள்ளிகள், சர்ச்சுகள் மற்றும் குருத்வாராக்களில் இனி ஒளிந்து கொள்ள முடியாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு அமெரிக்காவில் ஒளிந்து கொண்டிருக்கும் தேடப்படும் பெருச்சாளிகள் தாங்கள் பதுங்கி இருக்கும் வலையிலிருந்து விரைவிலேயே வெளிக்கொண்டு வரப்படுவார்கள். அதற்கான தொடக்கம் தான் இது. பைடன் ஆட்சி காலத்தில் அரசு செலவில் பாதுகாப்பாக இருந்தவர்கள் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் தேடப்படுகிறார்கள். இதே போக்கில் விரைவில் பயங்கரவாதி பன்னூன் அமெரிக்க புலனாய்வு துறையால் வேட்டையாடப்படுவார். இப்போது அமெரிக்காவின் டைரக்டர் ஆஃப் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனின் இயக்குநராக இருப்பவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த குஜராத்தை சார்ந்த காஷ் பட்டேல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நேற்று அமெரிக்க குருத்வாராக்களில் அதிரடி சோதனை நடந்த அதே சமயத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு, விண்வெளி, தொழில்நுட்ப துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்தனர். இது குறித்து எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடி என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். எனது அன்பு நண்பர் டொனால்ட் ட்ரம்புடன் பேசியதில் மகிழ்ச்சி. அவரது வரலாற்று சிறப்பு மிக்க 2வது பதவி காலத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். 2 நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையான உறவு நீடிக்கிறது. அந்த உறவை பலப்படுத்தவும் இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயல்படவும் உறுதி மேற்கொண்டோம். இரு நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுவோம். உலக அமைதி, வளம், பாதுகாப்புக்காக இணைந்து பணியாற்றுவோம் என்று மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அவருடன் மோடி நடத்திய முதல் உரையாடல் இதுவாகும். அதிபர் ட்ரம்பின் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்று சொல்லப்படுகிற முதல் வட்டத்தில்
மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் 5 நாட்டு தலைவர்கள் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்கள் இந்திய பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன், அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மிலே. எனவே தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ள ட்ரம்ப் ஆட்சி காலத்தை மோடி முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அது உறுதி. நினைத்ததை சாதித்து விட்டாரே மோடி. உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறதே. உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நேற்று திங்கட்கிழமை ஜனவரி 27 அமலுக்கு வந்தது. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறது உத்தரகண்ட். உத்தரகண்ட் மாநிலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். திருமண பதிவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்த எவரும் திருமண பதிவை கட்டாயம் செய்தாக வேண்டும். அங்க இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று திருமண பதிவை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். 2, ஆணுக்கு 21 வயதும் பெண்ணுக்கு 18 வயதும் குறைந்தபட்ச திருமண வயதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் பொருந்தும். இந்த அனைத்து தரப்பினருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப முஸ்லிம்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இஸ்லாமிய தனிநபர் வாரிய சட்டப்படி 15 வயது நிறைவுற்றிருந்தாலே அந்த பெண்ணுக்கு, இஸ்லாமிய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். இனி அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணினால் செல்லாது. அது சட்டபூர்வமான திருமணமாக கருதப்படாது. அதனால தான் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல திருமண பதிவு கட்டாயம்னு முதல்ல சொன்னேன். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ முஸ்லிம்ஸை பொறுத்தளவுல திருமண பதிவு என்பது அவங்க திருமணம் முடிச்சு அந்த ஜமாத்ல பதிவு செய்யறதா. சட்டபூர்வமா சார் பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது உத்தரகண்ட்ல வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் அதை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அதே போல ஆண் பெண் குழந்தைகளுக்கு சமமான சொத்துரிமையை இந்த பொது சிவில் சட்டம் கட்டாயமாக்கி இருக்கிறது. விவாகரத்துக்கான காரணங்கள், மறுமணம், ஜீவனாம்சம் தொடர்பான பொது விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. திருமணம் செய்யாமலேயே சேர்ந்து வாழ்வோரும் முறையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப உத்தரகண்ட்ல வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு லிவ் டுகெதர் பேட்டர்ன்ல சேர்ந்து வாழ்ந்தால் அவர்களும் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி இருக்கிறது. இன்னொன்று, இந்த விதமான பதிவை இணைய வழியிலும் மேற்கொள்ளலாம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொது சிவில் சட்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதாவது சட்டப்படி செல்லுபடியாகாத திருமண உறவின் மூலமாக பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் சட்டபூர்வ வாரிசாக கருத வழிவகை செய்கிறது இந்த சட்டம். அப்புறம் உயில் தயாரிப்பு நடைமுறைகள் அதெல்லாம் எளிமையாக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பலதார மனம், நிக்கா ஹலாலா, இந்த நடைமுறை தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருத்தர் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது இல்லீகலா. அதுவும் இந்து திருமணம், இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்து திருமண சட்டத்தின்படி ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருந்தால் அந்த மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஆனா இல்லீகலாவே பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது, அதுதான் பலதாரம். அப்புறம் நிக்கா ஹலாலான்னு ஒரு நடைமுறை இருக்கு. இதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உத்தரகண்டில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு மட்டும் இந்த சட்டத்திலிருந்து மொத்தமாக விதிவிலக்கு தரப்பட்டு இருக்கிறது. இதுதான் உத்தரகண்ட்ல அமல்படுத்தப்பட்டிருக்கும் பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். இந்த பொது சிவில் சட்டம் உருவான வரலாற்றை பார்ப்போம். 2022 மார்ச் மாதம் உத்தரகண்டினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான உத்தரகண்ட் பிஜேபி அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது என்கிற முன்மொழிவை ஏற்றது. 2022 மே 27 உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி 2.3 லட்சம் உத்தரகண்ட் பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றது. 2024 பிப்ரவரி 2
4 தொகுதிகளை கொண்ட 740 பக்க வரைவறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்தார் நீதிபதி தேசாய். 2024 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைவறிக்கையை உத்தரகண்ட் கேபினட் ஏற்றது. 2024 பிப்ரவரி 6ஆம் தேதி உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் வரைவறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 2024 பிப்ரவரி 7ஆம் தேதி பொது சிவில் சட்ட வரைவறிக்கை பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 2024 பிப்ரவரி 28 உத்தரகண்ட் மாநில ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் தனது ஒப்புதலை வழங்கினார். 2024 மார்ச் 11ஆம் தேதி ஜனாதிபதி கையெழுத்திட்டார். இதன் மூலம் பொது சிவில் சட்ட வரைவறிக்கை சட்டமானது. இதனை அமல்படுத்துவதற்கு தேவையான சட்ட விதிகளை உருவாக்க முன்னாள் தலைமைச் செயலர் சத்ருகன் சிங் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையை அமைச்சரவை ஏற்று அமல் செய்வதற்கான தேதியை தீர்மானிக்கும் அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கியது கேபினட். 76வது குடியரசு தினத்துக்கு அடுத்த நாளான ஜனவரி 27ஆம் தேதியை அமல் செய்வதற்கான தேதியாக தேர்ந்தெடுத்தார் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. அதன்படி நேற்று முதல் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம். உத்தரகண்டில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டத்தை முன்மாதிரியாக கொள்ள அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளன. இவ்வளவு நேரம் உத்தரகண்ட்ல அமலுக்கு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் பற்றி பார்த்தோம். ஒரு ஜெனரலான கொஸ்டின், பொது சிவில் சட்டம்னா என்ன? ஏன்னா இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த பேசிக்கான விஷயத்திலே நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. அதனால இந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம். அதற்கான பதில் என்ன அப்படின்னா, திருமணம், திருமண வயது, திருமண பதிவு, விவாகரத்து, ஜீவனாம்சம், வாரிசு, தத்தெடுத்தல், சொத்துரிமை, இது போன்ற எல்லா சமயத்தினருக்கும் பொதுவான விஷயங்களில் மட்டும் பொதுவான விதிகளை உருவாக்குவது. அந்த பொதுவான விதிகளின் தொகுப்பு தான் பொது சிவில் சட்டம். இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் பொது கிரிமினல் சட்டம் இருக்கிற மாதிரி இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் பொது சிவில் சட்டம் தேவை அப்படிங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. சோ அதன் அடிப்படையில் இப்ப உத்தரகண்ட் மாநிலம் ஒரு பெரிய முன்னுதாரணத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாநிலம் ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்கி அமல்படுத்தி இருக்கிறது. பழங்குடியினருக்கு விலக்கு இருக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு ஏன் இல்லை? எஸ், உத்தரகண்ட்ல அமலுக்கு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தில் பழங்குடியினருக்கு, அதாவது உத்தரகண்ட்ல வசிக்கக்கூடிய பழங்குடியினருக்கு டோட்டலா விதிவிலக்கு தரப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த கேள்வி நீங்க எழுப்புற இதே கேள்வியை முஸ்லிம் தரப்பும் எழுப்புகிறார். பழங்குடியினருக்கு விலக்கு கொடுக்குறீங்க, ஏன் முஸ்லிம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த ரெண்டுத்துக்கும் அடிப்படையில முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னா, பழங்குடியினருக்குள்ள குழந்தை திருமணம், பலதார மனம், இது போன்ற பல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் காலம் காலமாக மரபார்ந்த முறையில் எங்கள் சமூகத்தின் வழக்கம் இது என்கிற அடிப்படையில் பின்பற்றப்படுகின்றன. இப்போ பழங்குடியினருக்கு தனி சட்டம்னு எதுவும் கிடையாது. இதுதான் எங்க சட்டம், அதன் அடிப்படையில நாங்க இப்படி பின்பற்றுகிறோம் அப்படின்னு கிடையாது. இது காலங்காலமா எங்க சமூகத்துல இப்படித்தாங்க வழக்கம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சமூகத்தின் வழக்காராக மாறி அதன் அடிப்படையில அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. அதனால பழங்குடியினருக்கு விதிவிலக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்ஸ் விஷயம் கம்ப்ளீட்டா வேறுபட்டது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டத்தின்படி இவ்வாறு செய்வோம் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டம்ங்கிறது ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவுக்குள்ள இந்திய சட்டங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கு இணையாக மற்ற எந்த சட்டங்களும் இருக்க முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? இந்திய பார்லிமெண்ட்லயோ அல்லது அசம்பிளிலேயோ உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மட்டும்தான் அமல்ல இருக்க முடியும். வேற எந்த சட்டமுமே இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ முஸ்லிம்களுக்குன்னு தனி சட்டம், ஒரு நாட்டுக்குள்ள இருந்துட்டு அவங்க அந்த நாட்டினுடைய சட்டத்தை பின்பற்றாம அவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொண்டு அவர்கள் தனியாக ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டுலாம் போக முடியாது. அப்படி போவது என்பது இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுகிற விஷயமாகும். அதனாலதான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களையும் உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா,
இப்ப மதசார்பின்மை பற்றி எதிர்க்கட்சிகள் நிறைய வாய்களிய பேசுகிறார்கள், நிறைய கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுக்கிறாங்க. ஆனால் அப்படி மதசார்பின்மை பற்றி பேசுகிற எதிர்க்கட்சியினர் எல்லா மதத்தவருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்கிறார்கள், பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறார்கள். இது என்னன்னே புரியல. இப்போ இவ்வாறு பேசுவதன் மூலமாக இப்ப காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகளின் உண்மையான மதசார்பின்மை அம்பலமாகி இருக்கிறது. அவர்கள் மதசார்பின்மை என்கிற போர்வையில் இஸ்லாமிய சார்பை மட்டுமே அமல் செய்வதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அது தெளிவாக தெரிகிறது. அவர்களிட உண்மையான செக்குலரிசம் இல்லை என்பது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் ஒரு பொதுவான கிரிமினல் சட்டம் இருக்கலாம்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு பொதுவான சிவில் சட்டம் ஏன் இருக்கக்கூடாது? நிக்கா ஹலாலா என்பது என்ன? எஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் இந்த உத்தரகண்ட்ல அமலாகி இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் பற்றி பேசுறப்போ நிக்கா ஹலாலாவுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது பலதார மனத்துக்கும் நிக்கா ஹலாலாவுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நிக்கா ஹலாலா அப்படிங்கிறது என்ன? நிக்கா ஹலாலா என்பது முத்தலாக் மூலம் கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மீண்டும் அதே கணவரை மறுமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன் வேறு ஒருவரை திருமணம் செய்திருக்க வேண்டும் என வலியுறுத்துகிற நடைமுறை ஆகும். இவ்வளவுதான். ஒரு பெண்ணை முத்தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை திரும்பவும் அந்த கணவனை அடையணும்னு நினைச்சால் அதுக்கு முன்னால அந்த பெண் வேறு ஒருவரோட குடும்பம் நடத்தி இருக்க வேண்டும். வேறு ஒரு மணந்து குடும்பம் நடத்தி இருக்கணும். அப்படி குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறம் அவரால் தலாக் சொல்லப்பட்டு அவரால் விவாகரத்து செய்யப்பட்டு இந்த பெண் மீண்டும் பழைய கணவரிடம் வந்து சேரலாம். இது நிக்கா ஹலாலா. பட் இந்த நடைமுறை நிறைய மிஸ்யூஸ் ஆகுது. பலவிதமான பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா அதுக்குள்ள உள்ள போய் இன்டெப்த் போய் அனலைஸ் பண்ணா அது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம நோக்கமும் அது கிடையாது. அதனால இதுதான் அடிப்படை தகவல். நிக்கா ஹலாலானா என்ன அப்படின்னா அதுக்கு பதில் இதுதான், அவ்வளவுதான். உத்தரகண்டில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வரவில்லை? அங்கும் பிஜேபி தானே ஆட்சி செய்கிறது. ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது உத்தரகண்ட்ல 2022 அசம்பிளி எலெக்ஷன் அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு மாநில பிஜேபி வாக்குறுதி அளித்தது. அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்ததும் 2022 அந்த பொது சிவில் சட்டத்தை இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு, யூபியில 20% முஸ்லிம்ஸ், உத்தரகண்ட்ல 13% முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இப்போ உத்தரகண்ட்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததை தொடர்ந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் அடுத்தடுத்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட உத்தரகண்ட்ல என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு மாடலா வச்சு, பட் அவங்க மாநிலத்துக்கு உண்டான பிரத்யேக சூழலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விரைவிலேயே பொது சிவில் சட்டம் மற்ற மாநிலங்களுக்கும் விஸ்தரிக்கப்படலாம். உத்தரப்பிரதேசத்துல 2027 ஆண்டு தேர்தல் வரப்போகிறது. அநேகம் அந்த தேர்தலின் போது இது ஒரு வாக்குறுதியாக தரப்பட்டு, மாநில பிஜேபி மூலமாக ஒரு வாக்குறுதியாக தரப்பட்டு அது தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றப்படலாம். இப்ப எப்படி உத்தரகண்ட்ல நிறைவேற்றினால் அதுபோல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் ஏக காலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல் செய்ய வேண்டியதுதானே? ஆக்சுவலா அப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் தொடக்கத்துல மோடி அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல இந்தியன் டெரிட்டரி முழுவதும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிஏஏ கொண்டு வந்தப்போ அதற்கு நாடு முழுக்க இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தது. அதை ஏதோ பெரிய ஒரு சர்வதேச விஷயம் மாதிரி கொண்டு போனது. ஏதோ இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சதி போல அதை சித்தரித்தது. அது என்னென்ன விதமான போராட்டங்கள் நடந்தது, அந்த போராட்ட வடிவங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க போராட்டம் நடத்தினா மாசக்கணக்கில் போராட்டம் நடத்துறது.
டெல்லியில ஷாகின் பாக்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். எவ்வளவு ஒரு பெரிய அட்ராசிட்டி எல்லாம் நடந்தது. சோ இதெல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏக காலத்துல இந்தியா முழுக்க அமல்படுத்துவது அப்படின்னு கொண்டு வந்தால் அது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது. அதற்கு முன்னோட்டமாக மாநில வாரியாக முதல்ல பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அப்படியே கொண்டு வருவோம். கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆகலாம், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல ஒவ்வொரு மாநிலமா கொண்டு வருவோம், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சினுடைய அடிப்படையில தான் இப்ப மாநில வாரியாக பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுல முதல் மாநிலமாக உத்தரகண்ட்ல அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப அடுத்தாப்புல விரைவில் அஸ்ஸாமில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. என்ன காரணம்னா 2001 சென்சஸுக்கும் 2011 சென்சஸையும் அப்சர்வ் பண்ணினால் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஷார்ப்பா ஏறி இருக்கிறது உத்தரகண்ட்ல. என்னன்னா இந்த 10 ஆண்டுகள்ல 2% முஸ்லிமுடைய பாப்புலேஷன் கூடி இருக்கு. உத்தரகண்ட்ல 2011 11.9% முஸ்லிம் பாப்புலேஷன் இருந்தது. 2011 13.9% இருந்தது. சோ 2% கூடி இருக்கு. அதற்கு அடுத்தபடி உத்தரகண்டுக்கு அடுத்தபடி ரொம்ப அலார்மிங்கா முஸ்லிம் பாப்புலேஷன் ரொம்ப ஷார்ப்பா கூடி இருக்கு அஸ்ஸாம்ல. அதனால இதற்கு அடுத்து அஸ்ஸாம்ல இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. விரைவிலேயே வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.